விநாயகர் சிலையை 3ஆம் நாள் ஏன் ஆற்றில் கரைக்கிறோம் என்பதன் உண்மையான காரணம் தெரியுமா? விநாயகரை ஆதிகாலம் முதலே வணங்கி வந்தாலும் அதனை மக்கள் அனைவரும் கொண்டாடும் வகையில் பிரபலப்படுத்தியவர் பாலகங்காதர திலகர். 1893ஆம் ஆண்டிலிருந்து விநாயகர் சதுர்த்தி என்ற விழா எடுத்து விமரிசையாக கொண்டாட வழிவகுத்தவர். அவரது விருப்பப்படி முதலாக பூனாவில் உள்ள விநாயகர் கோவிலில் தான் விநாயகர் சதுர்த்தி விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி முடித்த பிறகு அந்த சிலைகளை தண்ணீரில் கரைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அறிவியல் ரீதியாக, ஆன்மீகம் ரீதியாக என்னென்ன காரணங்கள் இருக்கிறது தெரியுமா? வாழ்க்கையின் ரகசியம். உலகத்தில் தோன்றிய எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை உணர்த்துகிறார். மண்ணோடு மண்ணாகி புழுவாகி மீண்டும் நெளிவோம், எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்த்துகிறார். எது நிரந்தரம்? களிமண்ணில் உருவாகிறார் பிள்ளையார். அதாவது பஞ்சபூதத்தில் ஒன்றான மண். அதை பிரதிஷ்டை செய்யும் போது அதில் உயிர்ப்பு உருவாகிறது. கல்லிலும் உரைகிறார் கடவுள். அவரது சக்தியை நினைத்து உருகி வணங்குகிறோம். பின்னர் கொண்டாட்டமாய் பக்தி பரவசத்துடன் விநாயகரை வழி அனுப்புகிறோம். நம்மை விட்டு சென்றிடும் என்று பிரியும் காலம் தெரிந்த பிறகும் நம் கண் முன்னால் தெரியும் நம்பிக்கைக்கு அளவீடே கிடையாது. விநாயகரை நீரில் கரைக்கும் போது உயிர்ப்பில் இருந்து விடுபடுகிறார். பஞ்சபூதமான நீரில் கரைந்து மீண்டும் மண்ணாகவே மாறுகிறார். மாற்றமில்லாத மாற்றம். உறவை பேணத்தான் வேண்டும், ஆனால் அதுவே சாஸ்வதமாகாது, அது மாயை. அறிவியல் காரணமும் சொல்லப்படுகிறது. ஆடிப்பெருக்கன்று வெள்ளம் ஏற்பட்டு ஆற்றில் உள்ள மணலை எல்லாம் வெள்ள நீர் அடித்து சென்றுவிடும். இதனால் அந்த இடத்தில் நீர் தங்காமல் நிலத்தடி நீர் குறைந்துவிடும். இதனை சமாளிக்கவே கெட்டியாக தங்கிடும் களிமண்ணால் செய்த பிள்ளையாரை 3ஆம் நாள் ஆற்றில் கரைத்தார்கள். ஏன் 3 நாள் கழித்து? விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் முடிந்து 3ஆம் நாள் தான் சிலையை கரைக்கிறார்கள். இதற்கு காரணம், களிமண்ணினால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை ஆரம்பத்தில் ஈரப்பதத்துடன் இருக்கும். இதனை அன்றைய தினமே கரைத்தால் ஈரமான களிமண் தங்காமல் வெள்ள நீரில் அடித்து சென்றுவிடும் என்பதால் தான் நன்றாக காயும் வரை காத்திருந்து 3ஆம் நாள் கரைக்க வேண்டும் என்று உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் தற்போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் கெமிக்கல் கொண்டு விநாயகர் சிலையை செய்து அதை கொண்டு நீர்நிலைகளில் கரைப்பதால் சுகாதாரம் சீர்கேடடைகிறது. களிமண் விநாயகர் சிலைகளை செய்து வணங்கி அதை நீர்நிலைகளில் கரைத்து நன்மைகள் பெறுவோம்.